Hi friends, today recipe பழம்பொரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you. இப்போ பழம்பொரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். 3/4 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல புளிக்காத தோசை மாவு எடுத்துக்கங்க. அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு பிஞ்ச் அளவு, அப்புறம் மஞ்சத்தூள் வந்து கலருக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லோ கலரு. அப்புறம் 3/4 கப் வந்து சுடு தண்ணி எடுத்துக்கோங்க, அதாவது லைட் ஹீட்டாக இருக்கிற மாதிரி. அப்புறம் ஒரு நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. நான் நல்ல பழமாக இருந்தால் தான் இந்த பழம்பொரி வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு பழம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சுருக்க மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். இதோட அரிசி மாவு, இதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட வச்சிருக்க தோசை மாவையும் சேர்த்துடலாம். தோசை மாவு வந்து ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட சோடா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க ஏலக்காய் பவுடர், மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம். சுகர், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ நம்ம வச்சுருக்க சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு கலந்துக்கிட்டால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பனானா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பனானா கடையில் பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அது மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஸோ நான் வந்து இந்த சைஸ் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி பெருசாக நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஆயில் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆகிருக்கு. இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க வாழைப்பழத்தை இதோட வச்சு இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் பரட்டி விட்டாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். Okay friends,
பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ பழம் வந்து நல்லா பழமாக போட்டோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு பழத்தில் நீங்கள் பெரிய சைஸாக கூட போடலாம். பட் வந்து கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்னதாக போட்டு கொடுத்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நேந்திரம் பழம் மற்றதான் தான் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஈவினிங் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி டீக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கேரளாலெல்லாம் சின்ன சின்ன கடைகளில் நம்ம ஊரில் எப்படி அப்போ அந்த மாதிரி ஃபேமஸோ அது மாதிரி கேரளாவில் இந்த பழம்பொரி வந்து ஃபேமஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.